அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். விடுதலை பார்ட் 2 படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். விடுதலை பார்ட் 1 போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்த குமரேசனை சுத்தி தான் நகர்ந்தது. குமரேசன் இ கம்பெனிங்கிற ஸ்பெஷல் போர்ஸ்ல டிரைவரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. இந்த இ கம்பெனி மக்கள் படைங்கிற தீவிரவாத இயக்கத்துடைய தலைவரை பிடிக்கிறதுக்காக ஒரு மலை கிராமத்துல கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த மலை கிராமத்துல தனியார் சுரங்கம் அமைக்க அரசு அனுமதி வழங்கியிருக்கும். அதை எதிர்த்து மக்கள் படை போராடிட்டு வருவாங்க. போராட்டத்தோட ஒரு பகுதியா தண்டவாளத்துக்கு குண்டு வச்சு தகர்த்திடுவாங்க. அதனால ரயில் தடம் புரண்டு பல பேர் இறந்திருப்பாங்க. இதெல்லாம் முன்ன இருந்து நடத்தியது வாத்தியார்னு எல்லாராலும் அழைக்கப்படுற பெருமாள் தான். அவரை பிடிக்க தான் இ கம்பெனி அந்த ஊர்ல கேம்ப் போட்டிருக்கிறது. அந்த ஆபரேஷனுடைய ஹெட் டிஎஸ்பி சுனில்குமார், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இன்சார்ஜ் ராஜேந்திர, அவரை ஓசின்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. வாத்தியார் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஊர் மக்களை எல்லாம் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாரு. அதுலேயும் பெண்களை ஒட்டு துணி இல்லாமல் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துவார். ஒரு கட்டத்தில் ஓசி குமரேசன் காதலிக்கிற பொண்ணையை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. குமரேசன் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக டிஎஸ்பி கிட்ட போயிட்டு, வாத்தியார் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், என் கூட ஒரு ஃபோர்ஸை அனுப்புங்க, நான் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. டிஎஸ்பி சுனில்குமார் குமரேசன் கூட ஒரு பெரிய ஃபோர்ஸையே அனுப்புறாரு. குமரேசன் சொன்ன மாதிரியே வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஆனா குமரேசன் திரும்ப கேம்புக்கு வந்து பார்த்தா யாருக்காக இதெல்லாம் பண்ணாரோ அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட வளையல் மட்டும்தான் இருக்கும். என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல. ஓசி ஹையர் அபிஷியல் பேச்சை கேட்கலன்னு குமரேசனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வாத்தியாரை பிடிச்ச பெருமையை அவர் எடுத்துக்கிறாரு. டிஎஸ்பி சுனில்குமார் வாத்தியாரை சித்திரவதை பண்ணி ரயில் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா வாத்தியார், நீங்க என்ன எவ்வளவு விசாரிச்சாலும் உண்மை வராது, நான் போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போனா மட்டும்தான் உண்மை வரும்னு சொல்வாரு. வாத்தியாரை பிடிக்கிற ஆபரேஷன்ல ஒரு பையன் இறந்திருப்பான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மினிஸ்டர் கலெக்டர் வீட்டுக்கு வந்து, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயம் வந்துடும், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பந்தான் அவருக்கு வாத்தியாரை அரெஸ்ட் பண்ண விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இனிமே அந்த ஊர்ல தனியார் சுரங்கம் ஆரம்பிக்க எந்த தடையும் இருக்காது. தனியார் சுரங்கம் ஆரம்பிச்சா அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் வந்துட்டே இருக்கும். அடுத்த சீன்ல டிஎஸ்பி வாத்தியார காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா ஓசி நைட் டைம்ல மலைப்பகுதியில வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு நம்ம கிட்ட யாரும் இல்லைன்னு சொல்ல, ஏன் குமரேசன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஓசி குமரேசனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்ல, டிஎஸ்பி ஓன் ஈகோலாம் இங்க காட்டிட்டு இருக்காத, குமரேசன் உடனே இங்க வந்தாகணும்னு சொல்றாரு. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிற குமரேசனை திரும்ப கூட்டிட்டு வராங்க. சுனில்குமார் வாத்தியாரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வாத்தியாருடைய ஆள் ஒருத்தர் இருப்பாரு. வாத்தியார் டிஎஸ்பி கிட்ட, என்ஆர்சி மைதிலி படம் பார்த்திருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும்னு சம்பந்தமே இல்லாம பேச கான்ஸ்டபிள் கோவப்படுற மாதிரி நடிச்சு வாத்தியார அரைஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வெளியே வந்து வாத்தியாருடைய ஆட்களுக்கு போன் பண்ணி என்ஆர்சி மைதிலி தான் கோட் வேர்டுன்னு சொல்றாரு. என்ஆர்சி மைதிலி படம் பார்க்கும்போது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது தான் கோட் வேர்டு. அதே சமயம் ஒரு நியூஸ் பேப்பருடைய ரிப்போர்ட்டர் அந்த கேம்புக்கு ரகசியமா வந்து அங்க மக்களை கொடுமைப்படுத்துறதெல்லாம் போட்டோ எடுத்து அவருடைய பிரஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப மலைப்பகுதியில ஜீப் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. குமரேசன் தான் வண்டி ஓட்டுறது. வாத்தியார், ஓசி, அது மட்டும் இல்லாம 3 கான்ஸ்டபிளும் அந்த வண்டியில இருப்பாங்க. வாத்தியார் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் ஃபேஸ் பண்ற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கருப்பங்கிற ஒரு ஆள் தான். அவர்கிட்ட இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. கருப்பன் இருக்கிற ஊரை சேர்ந்த பண்ணையார் குடும்பம் தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமை மாதிரி நடத்துறாங்க. பண்ணையார் கருப்பன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறாரு. அதனால கருப்பன் அந்த பண்ணையாரை வெட்டி கொண்டுட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஓடிடுவாரு. வாத்தியார் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. ஆனா பண்ணையாரோட பையன் கருப்பன் எங்கன்னு கேட்டு கருப்பன் குடும்பத்தையும் ஊர் மக்களையும் கொடுமைப்படுத்துறாங்க. அந்த காலகட்டத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற வாத்தியார் அவங்களை காப்பாற்ற வேற வழி இல்லாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் அவங்க 2 பேரையும் நாங்க காப்பாத்துறோம், எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நம்பி வாத்தியாரும் அவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஆனா போலீஸ் கருப்பனையும் அவருடைய மனைவியையும் பண்ணையாருடைய ஆட்கள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. பண்ணையாரோட பையன் அவங்கள வெட்டியே கொன்னுடுவாரு. கருப்பன் சாகும்போது வாத்தியார் கிட்ட, உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், ஏமாத்திட்டீங்களேன்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதோட விடாம அவங்க வாத்தியாரையும் அடிச்சு போட்டு வீட்டுக்குன்னு தீ வைக்கிறாங்க. ஆனா வாத்தியார் அங்கிருந்து தப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் கேகேங்கிற தோழரை சந்திக்கிறாரு. கேகே ஒரு கம்யூனிஸ்ட், மக்களுடைய உரிமைக்காக அமைதியா போராடிட்டு இருக்காரு. வாத்தியார் அவருடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறாரு. ஒரு நாள் கேகே வாத்தியார் கிட்ட, இந்த ஊர்ல ஒரு சக்கரை ஆலை இருக்கு, அங்க வேலை செய்யற தொழிலாளிங்களுக்கு ரொம்ப கம்மி சம்பளம் தான் கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து போராடின ஒரு தொழிலாளியும் கொன்னுட்டாங்க, நீ அந்த ஆலையில வேலைக்கு சேர்ந்து மக்களை ஒன்று சேர்த்து போராடணும்னு சொல்றாரு. வாத்தியார் அந்த ஆலையில வேலைக்கு சேர்ந்து தொழிலாளிங்களுக்கு அவங்க உரிமைகளை பத்தி புரிய வைக்கிறாரு. யூனியன் ஆரம்பிக்கிற முயற்சியிலையும் இறங்குறாரு. இதுக்கு முன்னாடி தொழிலாளிகளோட உரிமைக்காக போராடினவருடைய சடலம் ஆத்துல மிதக்குது. அதை பார்த்து ஒரு தொழிலாளி கோவப்பட்டு ஃபேக்டரி ஓனரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரையும் கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா வாத்தியார் அதை தடுத்து அவர் மேல கைய வச்சா ஃபேக்டரியை அடிச்சு உடைச்சிடுவோம்னு சொல்றாரு. அத்தனை தொழிலாளிகளும் வாத்தியாருக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியும் பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவங்களது
தான். அந்த ஃபேக்டரி ஓனருடைய பொண்ணு தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் ஏழை மக்களோட உரிமைக்காகவும் ஃபேக்டரி எம்ப்ளாயிஸுடைய உரிமைக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. மகாலட்சுமியும் வாத்தியாரும் காதலிக்க ஆரம்பிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதோட ஃபிளாஷ்பேக் முடியுது. டிஎஸ்பி சுனில் கான்ஸ்டபிள் வாத்தியாரை அடிக்கணும்னா கண்டிப்பா அவர் வாத்தியாருடைய ஆளாக தான் இருக்கணும், அதை முறைக்க தான் அடிச்சிருப்பாருன்னு கண்டுபிடிச்சு கான்ஸ்டபிளை அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓசியும் கான்ஸ்டபிளும் வாத்தியாரோட காட்டு பகுதியில போயிட்டு இருக்காங்க. வாத்தியாருடைய ஆளுங்க அவங்களுக்கு தெரியாம அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. டிஎஸ்பி ஓசிக்கு போன் பண்ணி கான்ஸ்டபிள் வாத்தியாருடைய ஆளுங்கிற விஷயத்த சொல்லி உங்க கூட்டத்திலையும் வாத்தியாருடைய ஆள் இருக்கலாம், அதனால யாருடைய பேச்சையும் கேட்காத உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப வாத்தியார் திரும்ப அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாத்தியார் வாழ்ந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதியுடைய பணத்தை பொது வழியில எடுத்துட்டு போக முடியாது, சுத்தி தான் கொண்டு போகணும். ஆனா ஒரு முறை ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனதுனால வேற வழி இல்லாம பொது வழியை யூஸ் பண்ணுவாங்க. அதனால மேல்ஜாதியை சேர்ந்தவங்க அந்த மக்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பெருசாக வாத்தியார் மேல்ஜாதியை சேர்ந்த 4 பேரை வெட்டி கொண்டுடுவாரு. இந்த விஷயம் கேக்கு தெரிய வருது. அவர் வாத்தியார் கிட்ட வன்முறைக்கு எதுவும் தீர்வாகாது, ஒண்ணு நீ மன்னிப்பு கேடு, இல்லைன்னா கட்சியை விட்டு போயிடுன்னு சொல்லிடுவாரு. வாத்தியார் கேக்கையை விட்டு போன விஷயம் ஃபேக்டரி ஓனர்ஸுக்கு தெரிய வருது. கேக்கே தான் மக்களை தூண்டிவிட்டு பிரச்சனை பண்ண வைக்கிறாரு. இப்ப வாத்தியார் கூட இல்ல, இதுதான் அவரை கொலை பண்ண சரியான தருணம்னு நினைச்சு கேக்கவை கடத்திட்டு போய் கொலையும் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் வாத்தியாருக்கு தெரிய வர கேக்கவுடைய சாவுக்கு காரணமா இருந்த மகாலட்சுமியுடைய அண்ணனையும் அப்பாவையும் கொண்டுடுவாரு. ஆனா மகாலட்சுமி அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு அதுதான் சரியான தண்டனைன்னு நினைக்கிறாங்க. அதோட ஃபிளாஷ்பேக் முடிந்து ஜேர்னலிஸ்ட் கேம்ப்ல மக்களை குடும்பப்படுத்துற விஷயத்த போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பருக்கு ஷேர் பண்ண விஷயம் கலெக்டருக்கும் மினிஸ்டருக்கும் தெரிய வருது. ஓசியும் டீமும் வழி தெரியாம அதே இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. கான்ஸ்டபிள் வாத்தியார் சொல்ற வழியில போலான்னு சொல்லுவாங்க. ஆனா ஓசினா அந்த வழியில வரமாட்டேன்னு வீரப்பா இருந்து ஒரு பள்ளத்துல போய் விழுந்துடுவாரு. அந்த பள்ளத்துல இருந்து ஓசியை வாத்தியார் காப்பாத்துவாரு. பள்ளத்துல விழுந்த பயத்துல ஓசி ட்ரெஸ்ல யூரின் பாஸ் பண்ணிடுவாரு. அதை பார்த்து கான்ஸ்டபிள் சிரிக்கிறாங்க. இப்போ ஓசி அதிர்ச்சியான சில விஷயங்களை சொல்றாரு. வாத்தியார போலீஸ் தேட 2 முக்கிய காரணம். ஒண்ணு ஒரு போலீஸ்காரர் கொண்டது, 2வது தண்டவாளத்துல பாம்பு வச்சு தாக்கிறது பல பேர் சாக காரணமா இருந்தது. ஆனா அந்த போலீஸ கொண்டது பெருமாள் இல்ல, ஓசி தான். தண்டவாளத்துல பாம்பு வச்சது கூட சும்மா பயமுறுத்ததான், பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள வெடிக்கணும்னு முடிவுல இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு பாம்பு வெடிச்சிடும். அப்போ ட்ரெயின் வரதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கும். வாத்தியாருடைய ஆளுங்க விபத்தை தடுக்கிறதுக்காக எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அலட்சியம் தான் ரயில் விபத்துக்கு காரணம். மற்ற கான்ஸ்டபிளும் குமரேசனும் வாத்தியார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஓசி தன்னை பத்தின எல்லா விஷயமும் இந்த கான்ஸ்டபிள்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அப்போ வாத்தியாருடைய ஆளுங்க வந்து அவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓசி வாத்தியாருடைய கையில சுற்றுவாரு. அதுக்கப்புறம் வேணும்னே ஒரு கான்ஸ்டபிளையும் சுட்டு கொண்டுறாரு. வாத்தியாருடைய ஆளுங்க போலீஸ்காரரை அடிச்சு போட்டுட்டு அவங்க கையில பாதுகாப்புக்காக ஒரு கண்ணியும் கொடுத்துட்டு அங்கிருந்து வாத்தியாரை கூட்டிட்டு போயிடுவாங்க. வாத்தியாருடைய ஆளுங்க வாக்கி டாக்கிலாம் எடுத்துட்டு போனதுனால யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால நடந்து செக் போஸ்டுக்கு வந்து போன் பண்ணி டிஎஸ்பிக்கு விஷயத்த சொல்றாங்க. டிஎஸ்பி கலெக்டர் கிட்டையும் மினிஸ்டர் கிட்டையும் விஷயத்த சொல்ல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கிட்ட வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாரு. டிஎஸ்பி சுனில் முன்னாடி சப் இன்ஸ்பெக்டரா இருந்தவரை ஓசியை அப்பாயிண்ட் பண்ணுவோம், அவர் விடியறதுக்குள்ள வாத்தியாரை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டரை ஓசி ஆக்குறாங்க. ஓசி டீமோட காட்டுக்குள்ள போய் பழைய ஓசியையும் டீமையும் மீட் பண்றாரு. காட்டு பகுதியில போலீஸ் டீமுக்கும் வாத்தியார் டீமுக்கும் இடையில சண்டை நடக்குது. ஒவ்வொரு உயிரா போக போக வாத்தியார் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. வாத்தியார் தன்னுடைய ஆட்களோட சரணடைய புது ஓசி கிட்ட வர்றாரு. அவர் சரணடைய வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் புது ஓசியும் மத்த கான்ஸ்டபிளும் சேர்ந்து அவரை சுட்டே கொன்னிடுவாங்க. குமரேசன் சரணடை வந்த மனுஷனை இப்படி கொண்டுட்டாங்களே, தன்னால எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல குமரேசன் ஓசியன் டீமையும் மலைப்பகுதியில ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஜீப்பை பள்ளத்துல தள்ளிட்டு அவர் ஜீப்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுவாரு. அடுத்த சீன்ல குமரேசன் அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறத காட்டுறாங்க. அடுத்த மாசம் என் சம்பளம் வரலன்னா நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம்னு எழுதியிருப்பாரு. அதோடு படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.